திமுக தீய சக்தி, திரிசா என் மகனுக்கு சித்தி. திமுக தொட்டு பாரு 70 ஆண்டு அரசியல் வரலாறு. நாங்க நீ நேத்து வந்து நாய் உன்னால ஒரு வார்டு கவுன்சிலர் நிக்க முடியுதா, ஒரு வார்டு சேலை நிக்க முடியுதா, எதுவுமே தெரியாது. பொன்னாடி சங்கீதா விட்டு திரிசாவோட சுத்து, இது உனக்கு நியாயமா? ஒரு வீட்டை காக்காவை துப்புல நீ நாட்டை போலையா? நேத்துக்கு சமீபத்துல ஒரு தலைவர், அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் வந்து ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ஒண்ணு கொடுத்தாரு. அது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்க சொன்ன திட்டங்களை வந்து ₹1 ₹2 கூட்டி கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? அதாவது இதுல என்னன்னா அவரே சொன்னாரு இலவசமே கொடுக்க கூடாது, இலவசம் கொடுத்து மக்களை பூரா இது பாக்குறாரு. இப்ப என்னன்னா நம்மளோட மகளிர் உரிமை தொகையை 2500 கொடுப்பாராம். விடியல் பயணத்தை வந்து தீய சக்தி யாருன்றத அவருடைய மனைவிய சங்கீதாவை போய் கேட்டா யாரு தீய சக்தின்னு சொல்லுவாங்க. அவருடைய மகன் சஞ்சய போய் கேட்டா தீய சக்தி யாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய மகள் சாஷாவை போய் கேட்டா தீய சக்தி யாருன்னு சொல்லுவாங்க. ரசிகருக்கு தான் ஓட்டு போடுவாளான்னு பாப்போம், அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறாரான்னு பாப்போம். சார், மாநாடு என்றாலே திமுக தான். திமுகவை பார்த்துதான் ஒவ்வொரு கட்சியும் வந்து மாநாடு எப்படி நடத்தணும் என்கின்ற நாகரிகத்தை வந்து கத்துக்கணும். புரியுதுங்களா? எங்க மாநாடுல வந்து கிரீஸ் தடவல, எங்க மாநாடுல வந்து தொண்டர்களை தூக்கி விசிறி அடிக்கல. எங்க மாநாடு வந்து ஒரு நாகரிகமான ஒரு மாநாடு. பெரியார் வழியில, அண்ணா வழியில, கலைஞர் வழியில எங்க தளபதி வந்து சிறப்பா வந்து கழகத்தை வந்து வழிநடத்திட்டு போறாரு. இது போன்ற ஒரு திராவிட மாடல் தலைவரை வந்து இந்தியா தேசமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. உலகமே வந்து வியந்து பாக்குது. எங்களுடைய தலைவருடைய திட்டங்களை வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? மாநாடு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்முடைய திருச்சி மாவட்ட செயலாளரும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி அமைச்சரும் ஐய மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்கள் நடத்தியுள்ளார்கள். இதை பார்த்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடா இருக்கு. சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொடுத்துடுறாங்க. ரெஸ்ட் ரூம் நல்லா ரெடி பண்ணிருக்காங்க. பெண்கள் எல்லாம் நல்லா வந்துட்டு பாதுகாப்பா போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்துருக்காங்க, மதிய உணவு கொடுத்துட்டாங்க. இப்ப நைட்டு போறதுக்கு பார்சல் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் நல்லா வந்துட்டு நிம்மதியா போறாங்க. நம்ம தளபதியோட சாதனைகள்னால அடுத்தும் 2026லயும் நம்ம தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப சிறப்பா இருக்குங்க, மிக சிறப்பா நடந்திருக்கு இந்த மாநில மாநாடு. கண்டிப்பா வந்து 2026ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான், தலைவர் தான் வந்து கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த மாநாடு மிக சிறப்பாக 2 நாட்களா நடைபெற்று இருக்கிறது. அருமையா இருந்திருக்குதுங்க. அதாவது வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து தலைவர் அவர்கள் நிறைய சாதனைகள் வந்து மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு சாதனைகளும் திட்டங்களும் வந்து கண்டிப்பா வந்து பொதுமக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அதனால உறுதியா வந்து 2026ல தலைவர் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார். செமையா பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் தண்ணி இருந்தது, சேர் இருந்தது, எல்லாமே இருந்தது. மீண்டும் எங்களுடைய ஸ்டாலின் தான் வருவாரு. 2.0 திராவிட மாடல் ஆட்சி தான் வரும். நம்ம மாநாடுனாலே நமக்கு வந்து எப்பயுமே சிறப்பு தாங்கண்ணா. அதுலயும் நம்ம திமுக உடைய மாநாடுங்கிறது நமக்கு என்னைக்குமே வந்துட்டு ஒரு வெற்றி மாநாடு தான். மாநாடுனாலே திமுக மாநாடு தான். ஏன்னா நம்ம வந்து மற்ற கட்சிகளுக்கு நம்மளுடைய மாநாடு வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா இருக்கு. எப்பவுமே இப்பவும் இல்ல, நம்மளுடைய மாநாட்டை பார்த்துதான் எல்லா கட்சிகளுமே மாநாடு நடத்துறாங்க. இப்ப வரைக்கும் நம்மளுடைய மாநாட்டுல வந்துட்டு இனிப்பு, அந்த இது பொருள், தண்ணி கேனு எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கட்சியை பார்த்து அவங்களும் பண்றாங்க. அவங்களுடைய அரசியலும் நம்மளை பார்த்தா பண்றாங்க. நம்ம கட்சியினுடைய வழிகாட்டி எல்லா கட்சிக்குமே அது இருக்குது. அதாவது இது மிக பிரம்மாண்டமான கழக நிர்வாகிகள் மாநாடு. நாங்க கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில இருந்து எங்க மாவட்ட கழக செயலாளர் மகேஷ் அண்ணன் தலைமையில இங்க வந்திருக்கிறோம். அண்ணன் சுரேஷ் ராஜன், மாவட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ், எல்லாருடைய இதுல நிறைய இளைஞர்கள், மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026ல தளபதி சுட்டி காணிக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே வெல்வாங்க. எந்த தொகுதியுமே எல்லா தொகுதியும் வெல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. அந்த கூட்டணியும் அப்படிதான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதுவரை திமுக மாநாடு நடத்திருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு 10 லட்சம் ஒரு பேர் தாங்க. 10 லட்சத்துக்கு மேல இது வந்து மிக பிரம்மாண்டமான மாநாடு, வரலாறு காணாத மாநாடு. இது எங்களுக்கு திருச்சி மாவட்டத்தில் ஒரு அடித்தளம் எடுத்து 2026ல ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமான ஒரு அமைப்பு. ஏன்னா திருச்சிண்டாலே எல்லாத்துக்கும் ஒரு பேர் போனது. சென்னை தலைநகரத்துடைய துணை நகரம் சென்னை திருச்சி. அப்படி ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு மதிப்புக்குரிய நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்து மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்காரு. இதுக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டா 2026ல நிச்சயமா ஆட்சி அமைக்கிறான். ஆட்சி அமைச்சிட்டா அடுத்து சட்டமன்றத்துல மறுபடியும் நாங்க அன்ற ஒரு விதிவிலக்காக வந்து இன்னைக்கு வந்து
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்றத்துல தென்பாண்டி சிங்கம் அண்ணன் ஐபிஆருடைய போர்படை தளபதி நாங்க வந்திருக்கிறோம். மிக சிறப்பா இருக்குனே, அருமையா இருக்குனே. ஒண்ணுமே தீய சக்தி, என்ன தீய சக்தி எது தீய சக்தி? திமுக தொட்டு பாரு 70 ஆண்டு அரசியல் வரலாறு. நாங்க நீ நேத்து வந்து நாய் உன்னால ஒரு வார்டு கவுன்சிலர் நிக்க முடியுதா, ஒரு வார்டு சேலை நிக்க முடியுதா? எதுவுமே தெரியாது. பொண்டாடி சங்கீதா விட்டு திரிசோட சுத்துற, இது உனக்கு நியாயமா? ஒரு வீட்டை காக்க துப்புல நீ நாட்டை காக்க போறியா? ஒரு குடும்பத்தை வச்சு உனக்கு ஒரு நாளை வாங்க முடியா? நீ எப்படி நாட்டை காப்பாத்துவ? தமிழ் மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. சகோதரிகளை ஏமாத்துற, உன்னை நம்பியிருக்க சகோதரிகளை வந்து முதல் உன் பொண்டாடி சங்கீதா நல்ல மாதிரி வச்சு பார்த்து குடும்பத்தை காப்பாத்து. அதுக்கப்புறம் திரிசாவை போய் ஐயே வைக்கணும் சொல்ல பப்ளிக்ல செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ என் தலைவிட போட்டு ஆளா? நீ என் தளபதிக்கு நீ ஆளா? தந்தை பெரியார் வாழ்ந்த மண்ணுது, கலைஞர் வளர்த்த மண்ணுது. அவருடைய வளர்ப்புல இருந்து வந்திருக்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு, எங்க தளபதி இருக்கிறாரு அடுத்த ஆட்சி அமைக்க. நீ என்னையா எங்களுக்கு நாங்க தீய சத்தியா சீசன் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் முதல் குடும்பத்தை பாரியா. எங்களை பேசுறவங்களுக்கு அருகதே இல்ல. ரெண்டு பேரும் கெட்டாங்கன்னு தெரிஞ்சும் தெரியாம பண்றாங்க. ஒரு பிரசிஸ் தலைவரா இருக்கிற நீ தலைவரை பப்ளிக் போது நீ வந்து செய்யறது அது எப்படி இருக்க? ஒரு தலைவர் வந்து இதை செய்யலாமா? யாரு ஓகேன்னு சொல்லுறாரு? எல்லா பேருமே தப்பு பண்றான், தெரிஞ்சும் தெரியாம பொண்டாடி பண்ணிட்டு இருக்கான். நானா இருக்கட்டும், நீ இருக்கட்டும், எல்லாம் பேரு நீ பப்ளிக்க பண்ணலாமா? நீ பண்ற என் தலைவரை ஏத்து பேசுற. என் தலைவர் பேசுறவங்க என்ன இருக்கு? திமுக தீய சக்தி, திரிசா என் மௌனுக்கு சித்தி. விசிலுங்கிறீங்க, விசில் எங்க ஊருக்கு எப்படி போயிட்டு தெரியுமா? விசில் அடிச்சா குப்பையை அள்ளி உடைய போட்டுக்கிட்டு இருக்கு, சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பயன்படுது அந்த விசிலுன்ற. உனக்கு ஒரு நளின இருக்கா? ஒரு அங்கீதம் இருக்கா? இங்கீதம் இருக்கா? உன் பேச்சுல ஏதாச்சும் ஒரு தெளிவு இருக்கா? ஒரு முதிர்ச்சி இருக்கா? பேசுற பேச்சு உன் சக்தி இதோட முடிஞ்சு போச்சு. உன் தீய சக்திங்கிறது 2026 உன் சக்தியே முடிய போகுது. இதுல என்ன தீய சக்தி? உனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்ல, எல்லாம் காப்பி அடிச்சதுதான். 6 மாசம் தான் அறிவிக்கிறாரு, நீ 1 மாசோட இல்ல எல்லாத்தையும் திருப்பி அறிவிக்கிற. 6 மாசம் இல்ல நாங்க சொன்னது, நீ 1 மாசோட இல்ல எங்க சொன்னது அப்படி திருப்பி அடிக்கிற. என்ன உன் சக்தி? அதனால என்னைக்கா இருந்தாலும் நீ உருப்படாத ஒரு தீய சக்தி, நீ ஒரு பெரிய தீய சக்தி. அதனால எங்களை வந்து நீ ஜெயிக்கவே முடியாது. நீ உன்னை பொருட்டாவே நாங்க நினைக்கவே கிடையாது. அதனால தளபதி தான் ஆட்சி அமைக்க போறாரு. 26ல தளபதி ஆட்சி தான். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க. அவங்களோட குடும்ப பிரச்சனைக்கு எப்படிங்க திமுக காரணமாக? நீங்களே சொல்லுங்க, அவங்களோட குடும்ப பிரச்சனைக்கு எப்படி திமுக காரணமாக? திமுக எப்படி காரணமாக? உன் குடும்பத்தை வச்சு நீ சரி பண்ணு, பாத்துக்க, செஞ்சுக்க. அதை விட்டுப்படி தீய சக்தின்றது உன் குடும்பத்தை இது பண்றீங்களா? இது 70 ஆண்டு அரசியல் வரலாறு. 2026ல தளபதி தலைமைச் செயலகத்துல வந்து இது அடித்தளமுங்க. அதெல்லாம் நாங்க எடுக்கிறதே இல்ல. அவர் பேச்செல்லாம் நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறல. அவர் ஒரு நடிகர், நடிக்க மட்டும்தான் தெரியும். அதனால அதை நாங்க பொருட்டா எடுக்கிறதில்ல. அவர் ஒரு நல்ல நடிகர், அவரை நம்ம தப்பா அதே கொஞ்சம் டான்ஸ் நல்லா ஆடுறாங்க, நல்லா நடிக்கிறாரு. சின்ன குழந்தைங்க, அதாவது 13 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் ஒரு எனர்ஜெட்டிக். அது குழந்தைங்க, நம்மளையும் அந்த வயசை தாண்டி வந்திருக்கோம். நம்ம வந்து அதை பாட்டு ஆடம், அது மெச்சூரிட்டி இல்ல அவங்களுக்கு. பாட்டு ஆட்டம் இது அவங்களுக்கு ஒரு குசி, அதனால அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படி ஒரு மலையோட மோத முடியுமா சார்? இது எத்தனை வருஷம் அனுபவம், எத்தனை தியாகங்கள், எத்தனை தலைவர்கள், எவ்வளவு இழப்புகள், அதெல்லாம் சந்திச்சு வந்ததுதான். எவ்வளவு வலி, அது எத்தனை தடவை கருணாநிதி எல்லாம் ஐயா வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதெல்லாம் நம்ம எண்ணில் அடங்காத ஒரு சகாப்தம் தான் இந்த திமுக. அத வந்து யாராலையும் சரித்திர முடியாது என்னைக்குமே. என்னோட தலைமுறைக்கு பின்னாடியும் திமுகவை சரிக்க முடியாது, நான் சொல்றேன் சார். நேத்துக்கு சமீபத்துல ஒரு தலைவர், அவர் பேரை சொல்ல விரும்பல, அவர் வந்து ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ஒன்னு கொடுத்தாரு. அது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்க சொன்ன திட்டங்களை வந்து ₹1 ₹2 கூட்டி கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா? நாங்க 2000 ரூபாய்னா அவர் 2500 நாங்க வந்து பெண்களுக்கு இலவச பஸ்னா அவர் வந்து எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ கூட்டி கொடுக்குறாரு. அவர் கூட்டி கொடுக்குறாரு, புரியுதுங்களா? ஆனா எங்க திராவிட மாடல் தலைவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியா தேசத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து ஒரு ஆட்சியை வந்து எப்படி நடத்தணும் என்பதை வந்து வழிகாட்டுறவர். அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தான். ஆனா அவருடைய திட்டங்களை பார்த்து ஒரு நாடே வந்து பின்பற்றுது. இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து சார், அவர் வந்து ஒரு நல்ல அக்கா தங்கைகள் கூட பிறந்தவர் சார். அவருக்கு தெரியும் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு. என்ன பாதுகாப்பு குறைச்சலா இருக்கு பாருங்க. எல்லா விதமான காவல்துறையில வந்து முதல்ல வந்து பெண் காவலர்களை வந்து கொண்டு வந்ததே வந்து எங்கள் டாக்டர் கலைஞர் தான், புரியுதுங்களா? பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து பங்கு கொடுத்தது வந்து எங்க தலைவர் தான். 1989ஆம் ஆண்டுல வந்து இந்தியாவுக்கே வந்து இந்தியாவில வந்து முதல் முறையா வந்து எங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் வந்து சொத்துல வந்து பங்கு கொடுத்தாரு. இதை பார்த்துதான் வந்து 2005ல வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்தியா தேசத்துக்கே வந்து அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தினார். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வந்து அப்பா அம்மா வந்து இறந்து போன சூழ்நிலையிலும் கூட பிறந்த சகோதரர்கள் வந்து தன்னுடைய சொந்த சகோதரிகளுக்கு துரோகம் செய்கிற இந்த பட்சத்துல எங்க கலைஞர் கொண்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து அவங்க பிள்ளைகள்
உரிமைகள் வந்து காப்பாத்து. பெண்களுக்கு வந்து சொத்து வந்து அதன் மூலமா அவங்க வாழ்க்கை தரங்கள் வந்து முன்னேறி இருக்கு. கண்டிப்பா பாதுகாப்பா தான் இருக்கு. அதுல எல்லாம் எந்த மாற்றமே இல்ல. இப்ப நாங்களே இங்க இருக்கோம்னா இங்க இருந்து 12 மணிக்கு நாங்க போகணும்னா கூட பாதுகாப்பா போய் சேர்றோம். அப்படின்னா தலைவரோட ஆட்சியில தான் நாங்க பாதுகாப்பா இருக்கிறோங்கிறத உறுதியா சொல்றோம். அவரு எத்தனை திட்டங்களை வேணா காப்பி அடிக்கட்டும். எங்க தலைவர் வந்து ரியல் தளபதி, சரிங்களா? சும்மா ரீல் தளபதி கிடையாது. சும்மா களத்துல சொல்லிட்டு போறது கிடையாது. நாங்க களத்துல இறங்கி தலைவர் வந்து மக்களுக்காக பணியாற்றுறாரு. அது அந்த தலைவர் தான் எங்க தலைவர். அந்த தளபதி வந்து சும்மா உடனே எடுத்த உடனே 2026ல வந்து நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளாட்சி அமைப்புல உள்ளாட்சி பிரதிநிதியா கூட ஆகாம போக முடியுமா? முடியாது யாருனாலே. நான் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி பணிகள் குழு தலைவர். அதனால வந்து உறுதியா சொல்றோம், 2026ல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. அதாவதுன்னா இப்ப வந்து பெண்களுடைய பாதுகாப்புனாலே வந்துட்டு நம்முடைய திமுக அரசு தான் வந்துட்டு அதிக பாதுகாப்பு கொடுக்குது. பெண்களுக்கு வந்துட்டு தோழி விடுதி, இந்த இது மகளிருக்கு இது எல்லாமே நம்முடைய திமுக அரசு ஒரு மிக ஒன்னாக இருக்குது. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்ப எங்களுடைய தொகுதி வந்து ஒட்டச்சத்திரம் தொகுதிங்கன்னா அங்க பெண்களுக்கு என்னைக்குமே வந்துட்டு ஒரு காவல்துறைக்கு வந்துட்டு ஒரு பணம் கூட அவங்களுக்கு ஒரு மதிப்பு தான் அவங்க கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய அரசு வந்துட்டு, ஆனா அவங்க சொல்றவங்க சொல்லத்தான் செய்வா அப்படிங்க. அவரு வந்து குறைகளை தான் சொல்லுவா அப்படியே தவிர நம்மளுடைய அரசினுடைய நன்மைகளவோ திட்டங்களவோ அவர் சொல்ல மாட்டா அப்படி. அதாவது விஜயாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்மளுடைய திமுகவின் மீது குறை சொல்லத்தான் செய்வாங்க, சரிங்களா? அதனால வந்துட்டு அவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கூடாது. அவரோட கட்சிக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவுமே இல்ல. ஏதோ சினிமால வந்து டைலாக் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தையே காப்பாத்த முடியல. பையன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், ஒய்ஃப் ஒரு பக்கம் இருக்கா. இவர் தான் வந்து நாட்டை காப்பாத்த போறாரா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திராவிட மாடல் ஆட்சி தான் கண்டிப்பா இருக்கும். அதாவது இதுல என்னன்னா, அவரே சொன்னாரு இலவசமே கொடுக்க கூடாது, இலவசம் கொடுத்து மக்களை பூரா எதிர்பார்க்கிறாரு. இப்ப என்னன்னா நம்மளோட மகளிர் உரிமை தொகையை 2500 கொடுப்பாராம். விடியல் பயணத்தை வந்து எல்லாரும் பஸ்லயும் விடுவாராம். அதுக்கப்புறம் நாங்க கொடுத்த அந்த புதுமை பெண் திட்டத்தை வந்து இவர் 15,000 உயர்த்தி கொடுப்பாராம். இப்படி எல்லாம் நம்மள பார்த்து காப்பி அடிச்சுட்டு அந்த தற்கூறிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் வந்து இவங்களை பார்த்து காப்பி அடிச்சாங்க. இது வந்து 75 ஆண்டு கால திராவிட அரசு. இந்த அரசை பார்த்து அவர் காப்பி அடிப்பா, அவரை பார்த்து நாங்க காப்பி அடிச்சோன்னு சொல்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது இவர் போட்டியில இல்ல, அவர் வந்து களத்திலே கிடையாது. அவர் எப்படி எங்களுக்கு போட்டியா இருப்பாரு? எப்பவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியே தவிர இவரை நாங்க வந்து விளையாட்டுல சேர்த்துக்கல. அப்புறம் எப்படி இவர் எங்களுக்கு போட்டியா இருப்பார்? களத்துல இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ரசிகர் போதும் ஓட்டு போடுவாளான்னு பாப்போம், அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறாரான்னு பாப்போம். தீய சக்தி யாருன்றத அவருடைய மனைவிய சங்கீதாவை போய் கேட்டா யாரு தீய சக்தின்னு சொல்லுவாங்க. அவருடைய மகன் சஞ்சய போய் கேட்டா தீய சக்தி யாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய மகள் சாஷாவை போய் கேட்டா தீய சக்தி யாருன்னு சொல்லுவாங்க. சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியாத நாதேரி நீ வந்து எங்க தலைவரை பார்த்து தீய சக்தின்னு சொல்றியா? நாங்க தீய சக்தி கிடையாது சார். நாங்க வந்து தூய சக்தியை விட தாண்டி பரிசுத்தமான சக்தி. நாங்க புரியுதுங்களா? தூயன்றதோட பரிசுத்தன்றது வந்து முழுமை, பரிசுத்தமான சக்தி எங்க தலைவர். எப்பவுமே பெண்கள் பக்கம் தான் திமுக இருக்கும், திமுக பக்கம் தான் நாங்கள் இருப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.